அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தாவேகவையும் அதன் தலைவர் விஜயையும் சீமான் கடுமையாக விமர்சித்து பேசியிருப்பது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த பெருஞ்செய்தியை பார்க்கலாம். என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி தளபதி அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. எதுக்குடா வந்திய டிவிக்க 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 டேய் டிவிக்க வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. ஞாயிற்றுக்கிழமை செஞ்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழக வெற்றிக் கழகத்தையும் அதன் தலைவர் விஜயையும் நேரடியாக விமர்சித்துள்ளார். குறிப்பாக தாவேகவினரை டிவிக்க வந்தவர்கள் என்றும் விஜய் ரசிகர்களை கிண்டலடிக்க பயன்படுத்தும் அணில் என்றும் சீமான் விமர்சித்தது அரசியல் அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. சரா எதுக்குடா வந்திய டிவிக்க 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 டேய் டிவிக்க வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்கப்பான்னு சொல்லுங்க. அணில் குஞ்சு அடிப்பா, அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும். அப்ப பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா, போப்பா போய் கிளை ஏறி குச்சி கொம்புக்கு போ. அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு, அணிலே குறுக்க குறுக்க வராத அணிலே. கட்சி தொடங்கியது முதலே திராவிட எதிர்ப்பை முதன்மைப்படுத்தி அரசியலை முன்னெடுத்து வருகிறார் சீமான். எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்காமல் தேர்தல்களில் தொடர்ந்து தனித்த களம் கண்டு தனது கட்சியின் வாக்கு விகிதத்தை படிப்படியாக அதிகரித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் முதல் கொள்கை அறிவிப்பு கூட்டத்திலேயே திமுகவை தனது அரசியல் எதிரி என்று விஜய் அறிவித்தார். அதே நேரம் தந்தை பெரியாரை தாவேகவின் கொள்கை தலைவர்களில் ஒருவராக அடையாளப்படுத்தினார். விஜய் தமிழர் என்பதாலும் திமுக எதிர்ப்பு என்ற புள்ளியிலும் சீமானும் விஜயும் அரசியல் பயணத்தில் கைகோர்ப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு பெரியார் குறித்த விஜயின் நிலைப்பாட்டால் தவிடுபொடியானது. தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்தி திராவிட அரசியலை தீவிரமாக எதிர்த்து வரும் சீமான் பெரியாரை கடுமையாக விமர்சித்து வருகிறார். பெரியாரை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட விஜயுடன் இணைவது சாத்தியமில்லை என்றும் சீமான் அறிவித்துவிட்டார். ஆனால் இதுவரை விஜய் குறித்து பேசும்போதெல்லாம் தம்பி விஜய் என்று கண்ணியமாக பேசி வந்த சீமான் செஞ்சி பொதுக்கூட்டத்தில் முதல் முறையாக விஜயையும் தாவேகவையும் தனது வழக்கமான பாணியில் தடாலடியாக விமர்சித்திருக்கிறார். மூக்கமுத்து மறைவுக்கு பிறகு முதல்வர் ஸ்டாலினை சீமான் சந்தித்தார். முதல்வருடனான சந்திப்புக்கு பிறகு விஜய் குறித்த சீமானின் விமர்சனத்தில் காரம் அதிகரித்து வருவதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவும் விஜயை விமர்சித்துள்ளார். பனையூரிலிருந்து வெளியே களத்துக்கு வாருங்கள் என்று ராஜு கூறியிருக்கிறார். இரண்டு திராவிட கட்சிகளில் திமுகவை மட்டுமே விமர்சித்து வருகிறார் விஜய். தாவேக அதிமுகவுடன் கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பிருப்பதாக கருதப்பட்டது. ஆனால் தனது கொள்கை எதிரியான பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துவிட்ட நிலையில் அந்த கூட்டணியில் இணைவது சாத்தியமில்லை என்று தாவேக கூறிவிட்டது. அதற்கு பிறகும் விஜய்க்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் செல்லூர் ராஜு விஜயை விமர்சித்திருப்பதிலிருந்து அதிமுகவும் விஜயை விமர்சிக்க தயாராகிவிட்டதாகவே தோன்றுவதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, நாம் தமிழர் என மும்முனை தாக்குதலை விஜயும் அவரது தாவேகவும் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக இணைப்பில் பத்திரிகையாளர் திருமிகு சுவாமிநாதன் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இது நாள் வரையிலும் விஜயையும் தாவேகவையும் சீமான் மறைமுகமா விமர்சிச்சு வந்தாரு. அப்படியே விமர்சனம் செஞ்சாலும் கூட அதுல ஒரு கண்ணியம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனா இப்ப நேற்று நடந்த பொதுக்கூட்டத்துல கடுமையா விஜயையும் தாவேக தொண்டர்களையும் விமர்சிச்சிருக்காரு. குறிப்பா எந்த புள்ளியில நம்ம இதை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மூக்கமுத்துவோட மறைவுக்கு பிறகு முதல்வரை சந்தித்த பிறகு அவரோட அந்த விமர்சனத்துல காரம் கூடி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா.
நிச்சயமா அதற்கு பின்பு ஒரு வேகம் கூடியிருக்கு. சீமான் அவர்கள் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களையும், ரொம்ப குறிப்பா விஜயனுடைய ரசிகர்களையும் நேரடியா விஜயுமே கூட கடுமையான விமர்சனங்களை அதற்கு பின்புதான் கரெக்டமா விமர்சிக்கிறார். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அது மட்டுமே காரணமான தேர்தலுக்கு 8 மாதங்கள் தான் இருக்கு. முதல்ல சீமான் அவர்கள் இதுவரை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஓட்டு வங்கி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெரும்பான்மையான இளைஞர்கள் ஓட்டு தான். எப்படி விஜய் திமுக அதிமுக ஓட்டை ஈர்ப்பாரு, இளைஞர்கள் ஓட்டை பிரிப்பாரு அப்படின்னு பேசுறோமோ, அதற்கு இணையா விஜய் எடுக்கிற ஒவ்வொரு ஓட்லையும் சீமான் ஓட்டும் சேதமாகுது. சோ அவருக்கு இயல்பாகவே விஜய்க்கு எதிராக களமாட வேண்டிய ஒரு தேவையும் வந்துருது. இன்னொரு பக்கம் இவர் பெரியாரை விமர்சித்துட்டு விட்டார். பெரியாரை விமர்சித்து விட்டது மட்டும் இல்லாம சங்கி என்றால் நண்பன் ஏற்கனவே சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. சோ அவர் ஒரு வலதுசாரித்துவ ஒரு ஓட் பேங்க் அவரால் இனிமேல் மைனாரிட்டி ஓட்டை பெரிய அளவுல ஈர்க்க முடியாது. அந்த ஓட்டில் சிறு பகுதியும் விஜய் அவர்கள் ஈர்க்கிறாரு. சோ அப்ப விஜய் அவர்களை தொடர்ச்சியா சீமான் அவர்கள் எதிர்த்தால் மட்டும்தான் இன்னமும் அதிகமான இளைஞர் திரள்ல அவர் போக முடியும். ஏன்னா நீங்க சீமான் உருவாக்கி வைத்திருக்கிற படையை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இளைஞர் படை தான். அவர் பல தொகுதிகளில் வேட்பாளரே அறிவிச்சிட்டாரு. அந்த வேட்பாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் தான், சீமான் ஏற்கனவே அறிவித்திருக்கிற வேட்பாளர்கள். சோ அவருக்கு களமாட வேண்டும் என்று சொன்னால் விஜய்க்கு எதிரான ஒரு புள்ளியை நோக்கி அவர் தீவிரப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. சீமான் அவர்கள் விஜய் தன்னுடைய ஓட்டு வங்கியை சேதப்படுத்துவாரோ அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சமும் அல்லது ஒரு முன்னெச்சரிக்கையும் சீமான் அவர்களுக்கு இருக்கு. சோ அவர் விஜய்க்கு எதிராக தொடர்ந்து களமாடுறாரு. மற்றபடி அவர் முதல்வரை சந்தித்த பின்பு அதை கூர்மைப்படுத்தியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா அது அன்னைக்கு முத்து அவர்களுடைய மறைவுக்காக ஒரு அஞ்சலி தெரிவிக்க சென்றிருந்தாலும் கூட அதற்கு பின்புதான் இவர் வேகம் எடுக்கிறார், வேற ஒரு ரூட் பிடிக்கிறாரு. சோ அது ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளியா தான் நான் பாக்குறேன். அந்த இடம் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய, கவனிக்க வேண்டிய ஒரு இடம் தான். எதுவாக இருந்தாலும் அது சீமான் அவர்களுக்கு இது பலத்தை சேர்க்கும். ஏன்னா விஜய் அவர் விமர்சிக்கிற பொழுது, ஏன்னா இன்னைக்கு திமுக அதிமுக 2 கட்சிகளுமே இளைஞர்கள் பெரிய அளவுல ஈர்க்காத ஒரு இயக்கமா தான் இருக்கு. இன்னைக்கு பெரும்பான்மையான இளைஞர்கள் பலம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேகா பக்கத்துல இருக்கு. சோ அவர் அந்த இளைஞர்களை நோக்கி ஒரு தன்னோட பேசுறதன் மூலமாக தன் தரப்புல இருக்கக்கூடிய இளைஞர்களை அவர் தக்க வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த அஸ்திரத்தை சீமான் எடுக்கிறார். இணைப்பில் உங்களோட கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார். அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நமது இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று நடந்த பொதுக்கூட்டத்துல சீமான் கடுமையாக தாவேகாவையும் விஜயையும் விமர்சிச்சிருந்தாரு. அதை நீங்க பாத்திருப்பீங்க. குறிப்பா முத்துவோட மறைவுக்கு பிறகு ஸ்டாலினை சந்திச்சதுக்கு அப்புறமா தான் இந்த விமர்சனத்துல காரம் கூடியிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. முன்னாடி பேசின சுவாமிநாதன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது மட்டும் இல்லாம இளைஞர்கள் ஓட்டு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு அதிக அளவுல இருக்கும். இப்ப விஜயோட வருகையால அந்த ஓட்டும் பிரிகிறதன் காரணமாக அவரை கடுமையாக எதிர்க்கும் முனைப்புல தான் இந்த விமர்சனங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து? கண்டிப்பா. அதாவது இதுவரையும் சீமான் அவர்கள் வாங்கின ஓட்டு 8% இப்ப ரீச் பண்ணியிருக்காரு இல்லையா? அந்த ஓட்டுல இளைஞர்களுடைய பங்களிப்புன்றது கொஞ்சம் அதிகம். அந்த இளைஞர்களுடைய ஓட்டு இந்த வாட்டி விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால சீமான் கொஞ்சம் பதற்றத்தோட இருக்கிறது நம்ம பாக்குறோம். நம்ம அதாவது ஆரம்பத்துல விஜயின் தம்பி போன்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ காலம் போக போக அவருடைய விமர்சனங்கள் மாறிட்டு இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். நம்ம ஸோ ஏன் மாறுதுன்னா அவருடைய ஓட் பேங்க்ல ஒரு பிரச்சனை வருது, விஜய்னால ஒரு பாதிப்பு உண்டாகுது அவர் நினைக்கிறார். ஆனா முதல்வரை சந்திச்சு வந்த பிறகுதான் இந்த மாற்றம்னா அதை அது எனக்கு ஒரு சரியான ஒரு அணுகுமுறையா தெரியல. இயல்பாவே நம்ம அவருடைய ஓட் பேங்க்ல ஒரு பாதிப்பு வரும்பொழுது அவர் கண்டிப்பாக விஜயை டார்கெட் பண்றது இனிமேலும் அதிகமா இருக்கும் தான் என்னுடைய கருத்து. ஸோ அந்த அடிப்படையில டார்கெட் பண்றாரு. ஆனா ஒரு விஷயத்த சீமான் மறந்துடுறாரு. ஆக்சுவலா விஜய் வரும்பொழுதே இதுவரையும் நடிகர்களை விட இப்போ வந்திருக்கிற விஜய் தன்னுடைய கொள்கைகளை ரொம்ப தெளிவா சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. தமிழ் திராவிடம் தமிழ் தேசியம் போன்ற விஷயங்கள் மட்டுமல்ல, பல்வேறு விஷயங்கள்ல நீட் வேண்டாம் சொல்றது உட்பட, இருமொழி கொள்கை உட்பட, கவர்னர் பதவி வேண்டாம் என்று சொல்வது உட்பட பல விஷயங்கள்ல தெளிவுபடுத்திட்டு தான் அவர் வந்திருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருடைய வழிகாட்டிகளா பெரியாரை வச்சிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பெரியார வழிகாட்டியா வச்சிருக்கிறது நிச்சயமாக ஒரு தைரியமான ஒரு செயல்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இருக்கிற இடத்துல பெரியார தைரியமா வழிகாட்டியா வச்சிருக்காரு. பெரிய சீமான் பெரியாரை எதிர்க்கிறார், அது வேற விஷயம். காமராஜரை வழிகாட்டியா வச்சிருக்காரு. பல விதங்கள்ல அம்பேத்கர் சமூக நீதிக்காக வழிகாட்டியா வச்சிருக்காரு. சோ பல விதங்கள்ல தன்னுடைய கொள்கையை சொல்லிருக்காரு. அப்படி இருக்கும்போது சீமான் அவரை கிண்டல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? தமிழ் தேசியத்தை சீமான் மட்டுமே சொல்றதுக்கு அதுக்கு அவருக்கு மட்டுமே இந்த உரிமை இருக்காருன்னு தமிழ் தேசியம் அவரே ஏற்கனவே மாப்போசி போன்றவர்கள் சொன்ன தமிழ் தேசியத்தை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு, சீமான் சொல்லிட்டு இருக்காரு. அதனால தமிழ் தேசியம் யார் வேணாலும் சொல்லலாம். அதனால விஜய்க்கு கொள்கையை இல்லைன்னு கிண்டல் பண்ணுவது என்பது, கிண்டல் செய்வது என்பது சரியான அணுகுமுறை கிடையாது. அவருடைய இந்த கிண்டல் என்பது எதை காட்டுகிறது என்றால், அவருடைய ஓட் பேங்க்ல பாதிப்பு ஏற்படும் விஜயினால, அதனால ஏற்படுற ஒரு ஆதங்கத்துல அவர் விஜயை கிண்டல் பண்ணுகிறார் என்பது என்னுடைய கருத்து. அதே சமயம் பாத்தீங்கன்னா
வரப்போற எலெக்ஷன்ஸ்ல வந்து சீமானுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா விஜயோட ஓட் பேங்கை குறைக்கணும், எந்த விதத்திலையும் நம்மளோட அது அதிகமா ஒரு ஓட் பேங்க் வாங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவர் செயல்படுவார். அதுக்கேற்றபடி கடைசி நேரத்துல கூட அவர் ஏதோ ஒரு கட்சியோட, ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி சேரத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு என்பது என்னுடைய கருத்து. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா.